பாருங்கள் பிள்ளைகளே, கத்திரிக்காய் காரக்குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டிங்கன்னா சூப்பராக சாப்பாடு தொட்டுக்கு எல்லாமே இறங்கிடும். ஒரு அப்பளமோ வத்தலோ வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? ஹலோ, வணக்கம் பிள்ளைகளே. கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? அதை பாருங்கள். கடாய் வச்சுட்டு எண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சுது, கடுகு 2 வெந்தயம் பொரிஞ்சதையும் வெங்காயம் போட்டிருக்க பாருங்கள். வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கினதையும் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கணும். மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லா தூளும் போட்டு எல்லா தூளையும் கலக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணலாம். தக்காளி நல்லா பாருங்கள், நல்லா மசிஞ்சிடுச்சு. கொஞ்சம் லேசாக கொஞ்சம் தண்ணி விட்டு குழம்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். சூப்பராக பாருங்கள், கத்திரிக்காய் வெந்துடுச்சு. தேவையான அளவுக்கு புளி ஊற்றிக்கலாம். புளி ஊற்றிருக்கிறேன். நல்லா கொதித்து வரட்டும். நல்லா சுண்டி எண்ணெய் பிரியணும். குழம்பு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். நல்லா சுண்டி சூப்பராக தேன் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காவை வச்சு நம்ம சாப்பாடு சாப்பிட்டுடலாம். கத்திரிக்காய் தோசைக்கோ இட்லிக்கோ காரக்குழம்பு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்து ட்ரை பண்ணுங்கள் பிள்ளைகளே.